பட்டகாலிலே படும் கெட்ட கொடியே கெடும், மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு ஏறி மிதித்த கதை போல் முதலை வாயிலிருந்து மீண்டு புலியிடம் சிக்கிய கதை என்று ஆயிரம் ஆயிரம் கர்ண பரம்பரை கதைகளை உள்ளடக்கிய பழமொழிகளை நாம் கேட்டிருக்கிறோம். இது எக்காலத்தும் மனித வாழ்க்கை என்பது இத்தகையதுதான். அது மலர்படுக்கை அல்ல, துன்பம் துயர் இல்லாதது அல்ல என்பதையே நமக்கு எடுத்து காட்டுகிறது. பல்வேறு சுவைகளையும் சுழல்களையும் கொண்டது வாழ்க்கை. ஒரு சுழல் மகிழ்ச்சி என்றால் இன்னொரு சுழல் மாயை, வேறொரு சுழல் துன்பம் துயரம், மீண்டும் ஒரு சுழல் மகிழ்ச்சி என்று மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. அரசன் ஆண்டி என்று எவரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. இது யாரால் எப்படி எப்போது வரும் என்பதை எவராலும் கணித்து கூற இயலாது. இதில் ஆறுதல் தரும் ஓர் அம்சம் என்னவென்றால், இதில் அகப்பட்டவர்கள், இந்த சுழலில் சிக்கியவர்கள் அப்படியே அமிழ்ந்து போய்விடவில்லை, எதிர்த்து நின்றிருக்கிறார்கள், எழுந்து வந்திருக்கிறார்கள். தீ எரிப்பதற்கு மட்டுமல்ல, புடம் போடவும் தான் என்பதை இவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். தோல்விகள்தான் முடிவென்றால் இந்த உலகம் என்றோ முடிந்து போயிருக்கும். தோல்விகளே முடிவுகள் அல்ல, பல வெற்றிகளுக்கு அவையே ஆரம்பம். பல வெற்றி மாளிகைகளின் படிக்கட்டுகளே தோல்விகள்தான். ஆனால் இதில் தடுக்கி விழுந்துவிடக்கூடாது. தாண்டி செல்லும் லாவகம் தெரிந்திருக்க வேண்டும். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை இந்த பெண்மணி சந்தித்த விதம் எப்படி? வாருங்கள் கேட்டு பார்ப்போம். வணக்கம்மா. வணக்கம் சார். என்ன பேர்? என் பேர் எல்ஐசி மாதவி சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓ, எல்ஐசி மாதவி. எங்கே பிறந்தீங்க? ஆந்திராவில் பிறந்திருக்கேன். எந்த ஊர்? காஜிபாலம். காஜிபாலம். எங்கே படிச்சீங்க? உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டியை பற்றி சொல்லுங்கள். எல்லாம் அதே ஊர் தான் சார். தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் அதே ஊர் தான். ஒரு கிராமம் சார் அது. அதில் 10th வரைக்கும் அங்கே படிச்சிருக்கேன். 10th வரைக்கும்? ஓ, பாஸ் ஆகுனீங்களா? பாஸ் ஆகிட்டேன் சார். நல்லாவே படிப்பேன் சார். +1 படிச்சிருக்கலாமே? படிச்சிருக்கேன் சார். நான் டிகிரி படிச்சிருக்கேன், பிகாம். பரவாயில்லையே. பிகாம் படித்தா அப்புறம் சிஏ ஆகணும், இல்லாட்டி எம்காம் படிக்கணும், இந்த மாதிரி தானே? நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை சார், பிகாம் செகண்ட் இயர்லேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். அப்படி. அப்போ 3rd இயர் முடிக்கல? முடிச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்ச அப்புறம் முடிச்சிட்டீங்க? ஆமாம் சார். காலேஜ். ஏன் அப்பா அம்மா பற்றியே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க சார். நான் ஒரே பொண்ணு, அதனால ரொம்ப செல்லமாக வளர்ந்தாங்க. என்னை பற்றி நிறைய கண்ணு இருக்காங்க. எப்படி இருக்கணும், பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முடியல. உங்கள் தாத்தாலாம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? தாத்தா எல்லாம் ஜமீன்தார் சார். தாத்தா ஜமீன்தார். அப்படி போடுங்க. அப்பா? அப்பா அந்த தாத்தா வந்து சொத்து அழிச்சிட்டாரு சார். ஜமீன்தார் எப்படி அழிச்சாரு? அவருக்கு சீட்டு பழக்கம் உண்டு. சீட்டாடியே ஜமீனை க்ளோஸ் பண்ணிட்டாரு. க்ளோஸ் பண்ணிட்டாங்க தாத்தா. உங்க அப்பா மிச்சம் கஷ்டப்பட்டுருப்பாரு. அப்பா வந்து ரொம்ப நல்லவர் சார். பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து நிறைய கொடுப்பாரு எல்லாருக்கும், ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய தர்மம் பண்ணுவாரு. அதனால அவர் சம்பாதிச்சது அவருக்கே சரியா இருக்கும். பூர்வீக சொத்தா காலி பண்ணாரு. ஆமா சார். அப்பா தான் சம்பாதிச்சதெல்லாம் என்ன வேலை செஞ்சாரு? பிசினஸ் தான் சார். ஹோட்டல் இருந்தது. ஹோட்டல்லாம் வச்சு பிசினஸ் பண்ணாரு, லாபம் வந்துச்சு, அவர் தர்மம் பண்ணாரு. ஒரே பொண்ணு. பொண்ணுக்கு என்ன சேர்த்து வச்சாங்க? எனக்கு 1 lakh வரதட்சணை கொடுத்தாங்க சார். அப்போ அந்த காலத்திலே வரதட்சணை. வீடு? வீடு இருக்கு சார் ஊர்ல. அப்பா சொந்த வீடு அங்க ஊர்ல இருக்கு. ஆமா சார். சரி, கல்யாணம் கட்டினீங்க. ஆமா சார். ஒரே பொண்ணு. ஆமா சார். எவ்வளவு பேர் வந்தாங்க திருமணத்துக்கு? ஒரு 500 பேர் வந்திருக்காங்க. எல்லாம் ஊர்லயே நடந்துச்சு? ஊர்லயே நடந்துச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் வந்தாங்க? வந்திருக்காங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. இது காதல் திருமணமா இல்ல பேச்சு? இல்ல இல்ல, பெரியவங்க பார்த்தோம். அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? போர்ட் ட்ரஸ்ட், மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்ல இன்ஜினியர் இருந்தார் சார். இன்ஜினியர்? ஓ, பெரிய போஸ்ட், அரசாங்க உத்தியோகம். ஆமா சார். போர்ட் ட்ரஸ்ட். என்ன பேரு? விஜய் வர்மா. விஜய வர்மா. வர்மான்றது பரம்பரை பேரு.
ஆமாம் சார். அந்த மகிழ்ச்சியோட ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு நல்ல கை நிறைய சம்பளம். ஆமாம் சார். எத்தனை குழந்தைகள்? ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். ஒரு பொண்ணு ஒரு பையன் கிடைச்சான். கிடைச்சி 89. வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எல்லாம் அவர் சம்பாத்தியம், அவர் செலவுல உங்க குடும்பம் நடக்குது? இல்லை சார், அவர் சம்பளமே எடுத்துட்டு வர மாட்டாரு. திருமணம் முடிச்சதுல இருந்தே சம்பளத்தை கண்ணில் காட்டினதே இல்லை? இல்லை சார். ஓ, என்ன பேட் ஹேபிட்ஸ்? ரேஸ் விளையாடுவார், ஹார்ஸ் ரேஸ், குதிரை ரேஸ். ஒரு அரசாங்க உத்தியோகத்தர், ஒரு நல்ல மனைவி, நல்லா படித்தவங்க, 2 குழந்தை இருக்கு. 2 குழந்தை. இந்த நிலைமையில குதிரை ரேஸுக்கு போனால் குடும்பம் என்ன ஆகும்? அவருக்கு அது புரியலையா சார்? அவருக்கு புரிய இல்லாட்டி நீங்கள் புரிய வச்சிருக்கணுமேம்மா, உங்கள் கடமை தானம்மா. ரொம்ப ட்ரை பண்ணேன் சார், நான் சாஃப்டாகவே ட்ரை பண்ணியிருக்கேன். முடியல சார், மாற்றிக்க முடியல. மாதிரி நீங்களும் தோத்து போனீங்க. ஆமாம் சார். அவர் பணம் கட்டின குதிரைலாம் தோத்து போச்சு. அதை தவிர வேற என்ன குறை நீங்கள் அவர்கிட்ட பார்க்க முடியும்? இல்லை சார், எங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாரு, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. இதை தவிர வேற எந்த குறையும் இல்லை சார். உங்கள் மேலே வச்சிருந்த அன்பு எவ்வளோ? ரொம்ப இருக்கு சார். ரொம்ப வச்சிருந்தாரு. அப்போ அதெல்லாம் நீங்கள் மறுக்கலை? இல்லை, மறுக்கலை. இது மட்டும், இந்த பொருளாதாரம் மட்டும் வீடு வந்து சேர்றது எப்படி சமாளிச்சிங்க? அப்போ குடும்ப செலவு, குழந்தைகள், பள்ளிக்கூடம். அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணுனால அப்பாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால அவரே மாசம் மாசம் பணம் அனுப்புவார். உங்க அப்பா? ஆமா. சரி சரி. அவர் வருமானத்துல இருந்து உங்களுக்கு அதுல குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தீங்க? ஆமா சார். உங்களுக்கு அந்த நேரம் வேலைக்கு போகணும்னு தோணலையா? எங்க ஃபேமிலியில் லேடிஸ் வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு சார். ஓ, வேலைக்கு போகிறதே தப்பு? அப்படி ஒரு ஒரு மரபு. லேடிஸ் வெளியே வரக்கூடாது. சரி, ரேஸ்ல நிறைய பணம் வந்திருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் ரேஸில் தான் போட்டிருப்பார், இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு தவிர ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டார். எனக்கு தெரியும். ரேஸ்னே போனால் குடும்பம் ஒரு பக்கம் பாதிக்குது, செய்கிற வேலையும் பாதிக்கும்மா. கண்டிப்பாா. அதுலேயும் ஊக்கமாக உழைக்க முடியாது, நம்பிக்கை இருக்காது வேலை செஞ்சு சம்பளம் வர்றது. ஆமாம் சார். அப்போ தொழில் என்ன ஆச்சு அவர்கிட்ட செஞ்சுக்கிட்டு இருந்தா? அவர்கிட்ட என்ன இருக்குன்னு சார், அவர் டூ இன்டெலிஜென்ட். அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். ஒரு புக்கு படிச்சாருன்னா இந்த புக்கு 100% அந்த பிரெயின்ல இருக்கும் அவருக்கு. அந்த மாதிரி ஞாபகசக்தி, இன்டெலிஜென்ட், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா சப்ஜெக்டும் நல்லா தெரியும். ஸோ அதனால ஆஃபீஸில் அவருக்கு வந்து இவருக்கு விஷயம் தெரிஞ்சதுனால விடுறதுக்கு அவங்க வந்து தொழிலையும் நல்ல விஷயம் தெரிஞ்சவர் தான், ரொம்ப நல்ல தெரியும் சார். அவங்க 1 hour செஞ்சாலும் அவங்களுக்கு ஃபுல் அட்டெண்டன்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. அதுல ப்ரொமோஷன், சம்பள உயர்வு இது வந்திருக்குமே. அவர் 2001 விஆர்எஸ் வாங்கும்போது 25,000 வாங்கிட்டு. அவர் விஆர்எஸ் வாங்குறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். உங்கள்கிட்ட சொன்னாருங்க. எப்படி நீங்க விஆர்எஸ் வாங்க ஒத்துக்கிட்டீங்க? அவர் ஷிப்பில் சான்ஸ் கிடைக்கும், அங்கே அங்கன்னா நிறைய சம்பளம் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் சார். அவருக்கு அவருக்கு அதில் அவர் ட்ரை பண்ணியிருக்காரா என்னன்னு எனக்கு விஷயம் தெரியல சார். அதுக்கப்புறம் அவர் ட்ரை பண்ணாரா இல்லையா, அந்த வேலை கிடைச்சிச்சா இல்லையான்றது விஷயம் கேள்விக்குரிய, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆமாம் சார். ஆனால் விஆர்எஸ் வாங்கினா ஒரு மொத்த தொகை கையில் கிடைக்கும். கிடைச்சி எவ்வளோ கிடைச்சது? 10 லட்சம் அவர் கிடைச்சிருக்கேன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் என்ன விஆர்எஸ் வாங்கினே எவ்வளோ கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே? இவ்வளோ கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு அப்பா இருக்கு. எனக்கு வெளி உலகமே தெரியாது சார். அவர் எது சொல்றாரோ அது நான் நம்புவேன், அவ்வளோதான். எனக்கு தமிழே தெரியாது, வெளி உலகம் தெரியாது. தமிழ்நாட்டுல வாழ்ந்தீங்க, தமிழ் மொழியே தெரியாது, எழுத வாசிக்க தெரியாது. இப்ப பேசுறீங்க, அதே எப்படி? இப்போ எல்ஐசி வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் தமிழ் பேச பழகிட்டீங்க. அப்ப கணவர் 10 லட்சம் ரூபா வாங்குறது கூட தெரியாத ஒரு ஒன்றும் தெரியாத பொண்ணா இருந்திருக்கீங்க. ஆமா சார். சரி, அந்த 10 லட்சத்தை என்ன பண்ணாரு? அவர் ரேஸ்ல தான் வெட்டியிருக்காரு. விஆர்எஸ் வாங்கின பணத்தையும் குதிரையில விட்டாரு. வெட்டியிருக்காரு. ஆனால் வீட்டில் தான் இருப்பார், போவார், இது உங்களுக்கு தெரியுது, தடுக்கையும் பார்க்குறீங்க, முடியலை. இல்லை, அவர் விளையாடுறாருன்னு எங்களுக்கு தெரியல, விஆர்எஸ் பணம் வரல அப்படின்னு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சரி, அதில் கொஞ்சமாவது உங்களுக்கு கொடுக்கலையா? இல்லை சார். சம்பளம் தான் ஒன்றும் கொடுக்கல, விஆர்எஸ் பணம் கூட உங்கள் கண்ணில் காட்டல? இல்லை சார். சரி, எவ்வளோ நாள் தான் வச்சு விளையாண்டாங்க அதை? 3 months தான் சார். 3 மாசத்துல 10 லட்சம் ரூபா காலி. 15 lakhs ஆயிடுச்சு சார் அந்த 3 monthsல. எப்படி? வீட்டில் ஒரு அரியர்ஸ் ஒரு 1 lakh வந்தது சார். வீட்டில் நகை எல்லாமே ஒரு 15 lakhs வரைக்கும் அந்த 6 monthsல அவர் செலவு பண்ணிட்டார். 6 மாசத்துல 15 லட்சம் ரூபாயை குதிரையில விட்டார். புள்ள குட்டியை பற்றிய ஒரு சிந்தனை, ஒரு கஷ்டம். சரி, அதுக்கப்புறமும் விளையாடணுமே.
முடியாது. இல்ல அவருக்கு என்ன ஃபேஸ் ஆனா விளையாடணும், இல்லாட்டி வாழணும். உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு பணம் கொடுக்குறாரு, அது வேற. அவருக்கு வாழணுமே, அவருக்கு இது என்ன? அவருக்கு என்ன சரி ஃபேஸ் பண்ணதுக்கு அவருக்கு பயந்துட்டாரு சார். யார? எங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னும் நான் அவ்வளோ இதுவா இருக்கிறதுனால அவர் எதுவுமே சொல்றதில்லை, நான் எதுவும் எப்பவுமே சொன்னதில்லை. ஸோ அவருக்கு வந்து அது பயந்துட்டார் என்ன பார்க்கறதுக்கு. இவ்வளோ நம்பியும் நான் எங்க வீட்டுக்காரர் யாரும் நம்பல சார், நான் மட்டும்தான் நம்பியிருந்தேன். அவங்க அண்ணன் தம்பி யாருமே நம்பல அவர். நீங்க நம்புனீங்க? நான் நம்பிட்டேன். அதனால இந்த தோல்வியை இந்த நஷ்டத்தை உங்கள்ட்ட சொல்ல பயந்துட்டார். சரி, அப்புறம் சொல்ல பயந்து என்ன பண்ண? நடந்தது நடந்து போச்சு. விஜயவாடா போயிட்டு, அவங்க ஊரு விஜயவாடா சார், அங்க போயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. 41 வயசு. 41 வயசுல ஒரு இளம் மனைவி, 2 குழந்தைகள், நல்ல குடும்பம், நல்ல தொழில் செய்த ஒரு மனுஷன், ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துல 15 லட்சம் ரூபாய் இழந்து அவரோட சொந்த ஊருக்கு போய் தற்கொலை செய்து கொள்றாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது தகவல் போற நேரம் கடைசி அவர் சந்திச்ச அந்த ஞாபகத்தை சொல்லுங்க. கடைசி நாள் ஷிப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு சார். பெட்டி படுக்கலாம் எடுத்துட்டு எனக்கு மட்டும் ஒரு எல்ஐசி பாண்ட் இருந்தது அவர்கிட்ட, ஹவுசிங் லோன் வாங்கிட்டாரு. அந்த பாண்டு கொடுத்துட்டு உனக்கு இந்த வீடு அப்புறம் ஃபென்ஷன் போதுமா அப்படின்னு கேட்டார் சார். எதுக்கு இப்படி கேட்குறான்னு எனக்கு புரியல. அப்புறம் பசங்களை பிடிச்சிட்டு அழுதுட்டு போயிட்டார் சார். நான் என்ன நினைச்சேன்னா 8 months வர மாட்டாரு, அதனால வாங்கியிருக்காரு ஒரு வீட்டுக்கு. ஆமா சார், எல்ஐசில லோன் வாங்கி அது கட்டினாரா முறைப்படி? கட்டல சார், அந்த லோன் கட்டல, வீட்டு லோன் அது ஒரு பக்கம் பாக்கி. ஆனா பென்ஷன் வருது, அந்த பென்ஷன் பணத்தை அது வரைக்கும் உங்களுக்கு தரல, இப்ப எடுத்துக்கொண்டாரு. அந்த செய்தி எத்தனை நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும்? 1 month கழிச்சு. ஏன் அவ்வளவு நாள் ஆச்சு? எப்படின்னா அவர் இறந்ததுக்கு முன்னாடியே எனக்கு விஷயம் இங்க தெரிஞ்சு போச்சு சார். எப்படி? எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாரு, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டு. நான் அவருக்கு 25ஆம் தேதி ஃபோன் பண்ண சொல்லியிருக்காரு. நான் எனக்கு எதுக்கோ டவுட் வந்து 22 பண்ணிட்டேன். நான் பண்ணது அவர் விஆர்எஸ் பணம் எல்லாம் வாங்கிட்டாரான்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது இப்படி விஆர்எஸ் பணம்லாம் வாங்கிட்டாருன்னு. அந்த சரி, நம்மள மோசம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு மனசு கஷ்டமா. பணம் வாங்கி 6 மாசமா உங்கள்ட்ட சொல்லல, இவ்வளவு நஷ்டப்பட்டிருக்காரு, குதிரையில தோத்துட்டாரு, இதெல்லாம் உங்களுக்கு அப்பதான் தெரிய வருது. போனோம்னு அந்த போன் அடிக்க அவர் தகவல் சொல்லி, அந்த தகவல் தெரிஞ்ச உடனே நீங்க என்ன, உங்க மனநிலை என்ன? ஆனா அவர் ஊருக்கு போனதுதான் தெரியும். இப்போ அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியாது, தெரியல. ஊருக்கு போயிட்டாரு, இங்க நீங்க போன் அடிக்கிறீங்க, இங்க நீங்க கேட்டு இப்படி பணம் போச்சு, இனிமேல் என் புள்ள குட்டிக்கு இந்த விஆர்எஸ் பணம் வர போறது இல்லன்றது தெரிஞ்சு போச்சு, இப்பயும் பொய் சொல்லிட்டு ஊருக்கு போறாரு, உங்க நிலைமை வேற ஒண்ணும் தெரியாது. சரி, அவர் இன்னும் மாறல அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, புரிஞ்சுட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் பசங்களும் உயிரோட இருக்கிறது வேஸ்ட்ன்ற முடிவுக்கு வந்துட்டு பசங்களுக்கு மெடிசன் மருந்து கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி. நீங்களும் உங்க 2 குழந்தைகளும். சரி, நாங்க எல்லாமே நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு அவரை, நீ எப்படி வாழ்ந்துட்டு போ, இனிமேல் நாங்க வாழ தயாரா இல்லை அப்படின்னு நீங்களும் குழந்தைகளுக்கு பைசம் கொடுத்து நீங்க இங்க சாகிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க. அப்ப 3 பேரும் அநேகமா இப்ப 3 பேருடைய உயிர் ஊசலாடுது. அப்ப இந்த நிலைமையில இப்ப நீங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னோட, அது எப்படி நடந்துச்சு? அப்புறம் எதிர் வீட்டுல வந்து காலையில எந்திச்சு பார்த்துட்டு இன்னும் இவங்க 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் எந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வந்துச்சு சார். டவுட் என்ன, இவர் ஊர்ல இல்லை, இவங்க இன்னும் தூங்குறாங்க, எதுக்காக இவ்வளோ நேரம் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்ததும் நாங்கள் இந்த மாதிரி பெட்ல படுத்துட்டு அப்படி இருந்தோம். எத்தனை வயசு அந்த குழந்தைகளுக்கு? 10, 7 வயசு. அதுகளுக்கு தெரியுமா தான் குடிச்சது விஷம் தான்? பொண்ணுக்கு தெரியும் சார். பொண்ணுக்கு தெரியும், தெரிஞ்சு தான் குடிச்சிச்சு, பையனுக்கு தெரியாது. ஒரு தாய் கொடுத்துட்டீங்க, தெரியும் போது உங்களை ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போடணும், வேற வழி இல்லை இப்போ. ஆனால் உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரியில் உங்க அப்பா இருக்காரு? இல்லை, அப்பாவுக்கு அப்புறம் அவங்க எதிர் வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவரும் வர்றாரு. அப்பா வந்து உங்களை ஆஸ்பத்திரியில் வச்சு உங்களை பாதுகாக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு அப்புறம் சுயநினைவு வருது? கோமாக்கு போய் 6வது நாள் ஈவினிங் எனக்கு தெரிஞ்சது. தப்பிச்சிட்டீங்க? ஆமாம் சார். ரைட். மக பசங்க அன்னைக்கு ஈவினிங்கே, மகளும் 2 பேரும் அன்னைக்கு ஈவினிங்கே. ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவசமா நீங்க எடுத்த முடிவு, ஆனா அதிர்ஷ்டவசமா நீங்க 3 பேரும் பொழைச்சிக்கிட்டீங்க.
பொழைச்சிக்கிட்டீங்க. நீங்கள் ஒரு 6 நாளில் அது ஒரு 3 நாளில் பொழைச்சிக்கிட்டோன்னா அந்த கண்ணு திறக்குது. நீங்கள் சாவ போன ஒருத்தவங்களுக்கு திரும்ப உயிர் வந்து நீங்கள் முழிக்கிறீங்க. உங்கள் மனசில் என்ன ஓடிச்சு? இன்னும் மறுபடி சாகணும்னு தான் தோணுச்சு சார். வாழை பிடிக்கல. சரி, இந்த 6 நாளில் உங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்துருக்கட்டுமே உங்களன்னு தோணும் இல்லையா? இல்லை, அவர் நிச்சயமாக வரமாட்டாருன்னு எனக்கு தெரியும் சார். பயந்துருவார் இதுக்கெல்லாம். எல்லாரும் அவர் தானே திட்டுவார், உங்களால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. அவருக்கு விஷயம் தெரியாதுன்னு நினச்சேன் நான். அவர் பாம்பேல தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு நினச்சிருந்தேன் சார். அதுக்கப்புறம் தான் அவர் நாங்கள் இன்னைக்கு நைட்டு போட்டோன்னா அடுத்த நாள் நைட்டு அவர் இறந்துட்டாருன்னு தெரியும். நீங்கள் விஷம் குடிச்சது முதல் நாள் ராத்திரி, அவர் விஷம் குடிச்சது அடுத்த நாள் இரவு. ஆனால் அவர் விஷம் குடிச்சது உங்களுக்கு தெரியாது, நீங்க விஷம் குடிச்சது அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் விஷம் குடிச்சு இறந்துட்டார் தான் செய்த தப்புக்காக. நீங்க அந்த தப்பை தாங்க முடியாம நீங்க தப்பிச்சுட்டீங்க. சரி, அவருடைய இறப்பு எப்ப கேள்விப்படுது? ஆஃப்டர் 1 month சார். 1 month. அப்போ அது வரைக்கும் அப்போ உங்களை அங்கே கூட்டு போகணும், அவளை பார்க்க வைக்கணும், இப்படி உறவினர்கள் முடிவு எடுத்திருப்பாங்களே. எனக்கு சொல்ல வேண்டாம், தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமே அடக்கம் பண்ணாங்க. ஆமாம் சார். கணவனுடைய முகத்தை இறுதி நேரம் பார்க்க கொடுத்து வைக்கல, அப்படி சொல்றதா பார்க்க முடியாமல் போச்சு. முடியாமல் போச்சு. சரி, நீங்கள் பொழைச்சிட்டீங்க. பொழைச்சா இப்போ தொடர்ந்து உங்கள் அப்பா தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும். இதான் நிலைமை. உங்களுக்கு மொழி தெரியாது, இப்போ பேசுகிற அளவுக்கு கூட தமிழ் மொழி தெரியாது. தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை போகணும். நீங்கள் சொன்ன மாதிரி படுக்கையை விட்டு விழிச்சோன்னா மீண்டும் சாவோன்னு தான் தோணும். ஏன்னா அந்த முடிவுகள் அப்படிதான். யாரையும் ஃபேஸ் பண்ண முடியல. சரி, எப்படி உங்களை தேத்திக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் அவர் ஃபங்க்ஷனுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க சார். அங்கே சைன் பண்ணதுக்காக போயிருந்தேன். போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் 2500 வச்சுட்டு என்னால் எப்படி வாழ முடியும்? அதுக்குள்ளே அப்பாவும் ஹோட்டல் விட்டுட்டு வந்துட்டார். அவரும் எல்லாம் தர்மம் பண்ணி அவர் கேரக்டர் அப்படி ஆகி போச்சு. அவருக்கு உண்டான பணம், அவருக்கு உண்டான செலவுக்கு தான் இப்போ பணம். சரி, உங்களை காப்பாற்றுற நிலைமையில அவரும் இல்லை. வீட்டு வாடகை என்ன? அப்போ சொந்த வீடு ஃப்ளாட், அதான் எல்ஐசியில் வாங்க சொந்த வீடு. ஆனால் பணம் பாக்கி கட்டணும். சொந்த வீடு அது. ஆனால் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும். எப்படியும் உங்களோட செலவு, உங்களோட வாழ்க்கை தரத்துக்கு எவ்வளோ மாதம் செலவு வரும்? 10,000 ரூபா வரும். இது வந்து 2002 இந்த காலகட்டம். 2002ல உங்களுக்கு 10,000 ரூபா செலவு தேவை. ஆனா அப்பா கொடுத்துக்கிட்டு இருந்த காசையும் நிப்பாட்டிட்டாரு. அவரு அப்போதைக்கே எங்களுக்கு அது 4 lakhs வரைக்கும் செலவு பண்ணிட்டார். ஹாஸ்பிட்டல் செலவே அப்பா இருந்த காசு, ஹோட்டல் வித்து எல்லாம் செலவு பண்ணி அவரும் ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு ஆளாகிட்டாரு. இந்த வாழ்க்கையும் போச்சு, பணமும் போச்சு. சரி, இப்போ 2500 ரூபா பென்ஷன் அந்த அலுவலகம் உங்களை கையெழுத்து போட்டு தருது. அந்த 2500 ரூபா வாழ்க்கை ஓட்ட முடியாது. என்ன பண்ணீங்க? அப்புறம் எங்கள் மேலே டெவலப்மெண்ட் ஆகுது. எங்கள் நைபர் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. சையத் அப்சல்னு சொல்லிட்டு இருந்தார் சார். இருக்கிறார் அதே ஃப்ளாட்டில். சரி, இந்த வீடு எல்ஐசி டெவலப்மெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி. ஆமாம் சார். இந்த வீடு வந்து கட்ட சொல்லிட்டு எல்ஐசிலேருந்து லெட்டர் வந்துட்டே இருக்கு. எவ்வளோ கட்ட சொல்லி? மாதம் 6,000 ரூபாய் கட்டணும். எவ்வளோ கட்ட வேண்டி இருந்துச்சு? 4 லட்சம் சார். 4 லட்ச ரூபா பாக்கி வச்சுட்டு தான் அந்த வீடு 4 லட்ச ரூபா கட்டணும். இல்லைன்னா வீடை ஏலம் போட்டுருவாங்க. ஏலம் போட்டு உங்களுக்கு வெளியே தள்ளிடுவாங்க. இதான் நிலைமை. ஓஹோ. அப்போ அவர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரும் மேலே இருந்ததுனால அவர் என்ன செஞ்சாரு? அவருக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தோம் சார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் போய் கொடுத்துருக்கு. அவர் ஆஃபீஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அவர் நாங்கள் வந்து வெளியே போய் பழக்கம் இல்லை. ஸோ அவருக்கே தெரியும் எங்கள் நிலைமை. அப்பா கூட்டிகிட்டு போயிருந்தார் ஒரு நாளைக்கு. அப்பா இல்லை, அவங்க வந்து பேசினா நல்லாயிருக்கும், எல்ஐசியில் அவங்க வந்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஎம் சீனியர் டிவிஷன் மேஜர் அவர் நினச்சா இது க்ளோஸ் பண்ண முடியும், லோன் க்ளோஸ் பண்ண முடியும். எப்படி லோன் க்ளோஸ் பண்ண முடியும்? பாலிசி ஒன்று எடுத்திருக்காரு எங்கள் வீட்டுக்காரர். அந்த பாலிசி எவ்வளோ? அந்த பாலிசி 3 lakhs எடுத்திருக்காரு. அந்த பாலிசியை இதுக்கு கணக்கு பண்ணி அந்த பாலிசியை கழிக்கலாம். 4 lakhs உண்டான பாலிசி எடுத்திருக்காரு. சரி, அதனால அதை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சின்ன சிக்கல் இருந்தது சார். தற்கொலை பண்ணிக்கிட்டா பாலிசி கிடைக்குமா? ஆஃப்டர் 1 year தற்கொலைன்னா பாலிசி கிடைக்கும் சார். தற்கொலை பண்ணி 1 வருஷத்துக்கு பிறகு இல்லை, பாலிசி எடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா பாலிசி கிளைம் பண்ணலாம். தற்கொலை பண்ணியிருந்தாலும் இயற்கை மரணத்துக்கு மட்டும்தானே அது செல்லும். அப்படி இல்லை சார். யாருமே வந்து தற்கொலைன்னு அப்பப்போ எடுக்க டெசிஷன் தவிர முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சாகுற நிலைமை இருக்காது. ஒரு மனநிலை பாதிச்ச அதனால இறந்ததுனால அதை கொடுத்து அந்த பாலிசியை ஒத்துக்கிட்டாங்க. கழிக்கிறேன்னு ஒத்துக்கல சார். சின்ன ப்ராப்ளம் இருந்தது. அதில் என்ன ப்ராப்ளம்?
இவர் பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சு, சரியா கட்டல. பாலிசி பணமும் கட்டல சார், வீட்டு லோனும் கட்டல. ஆமா சார். ஓ, ஆகவே அந்த பாலிசி கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி. அப்போ சீனியர் டிவிஷன் மேனேஜர் ஒருத்தர் பார்க்கணும்னு சொல்லி டெவலப்மெண்ட் சார் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நானும் எங்கள் அப்பா போயிருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நீ ஏஜென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாரு? டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. நீங்களே அந்த இன்சூரன்ஸ் லேப்ஸ் ஆகி போச்சு, லோனும் கட்ட வழியில் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு போற நேரம் அவர் உங்களை ஏஜென்ட்டா வாங்க அப்படின்றாரு. இதுக்கு என்ன சொன்னாரு இந்த விஷயத்துக்கு? அந்த விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் சார். அவரு பார்க்கணும் இவரு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸரா பார்த்துட்டு இருந்தோம் சார். உங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுத்தாங்க? நல்லா கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவா யோசிச்சு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு எடுத்தாங்க? எனக்கு கொடுத்துருக்காங்க சார், செட்டில் பண்ணிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு அது? ஒரு வருஷத்துல அந்த இன்சூரன்ஸ் பாலிசி காசும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டாங்க. அத அந்த லோனுக்கு கழிச்சுக்கிட்டாங்க. ஆமா சார். கழிச்சிட்டு இப்போ உங்க வீடு சொந்தம் ஆயிடுச்சு. அது மொத்த பாக்கியே அவ்வளவுதான். ஆமா சார். சரி, இப்போ 7 வருஷம் ஆச்சு இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து. கணவனை இழந்தது, இது நடந்தது. இது கடையில அவங்க முகவர்களா உங்களை வாங்கன்னு சொன்னாங்க. அது என்னாச்சு? அதுக்கப்புறம் நான் ஏஜென்ட் ஆயிட்டேன் சார். எந்த வருஷம் முத உங்களை ஏஜென்ட்டா சேர்த்துக்கிட்டாங்க? 2003 சார். அப்ப என்ன பேர்? வெறும் எல்ஐசி ஏஜென்ட். ஆமா சார். 2003. இன்னைக்கு இப்ப 5 வருஷம் ஆச்சு. ஆமா சார். இப்ப என்ன உங்களுக்கு பதவி? இல்ல எல்ஐசி ஏஜென்ட். எல்ஐசி ஏஜென்ட் ஒன்னும் அதுக்கு மேல பதவிகள் உண்டா? கிளப் மெம்பர்ஸ் இருக்கு சார். அந்த இன்னும் நான் கிளப் மெம்பர் ஆகல சார். எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கிறது உங்களுக்கு லாபம், உங்களோட திறமைக்கு அது பொருத்தம். அதன் மூலம் தான் உங்க குடும்பம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கு. நல்லா சார், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு. நல்லா வாழ்ந்து. எங்க பொண்ணுக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு 80,000 நான் செலவு பண்றேன் சார் படிப்புக்காக. இப்போ பொண்ணு எங்க? இப்போ எஸ்ஆர்எம்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிருக்கேன் சார். இப்போ காலேஜுக்கு போகுது. ஆமா சார். முதலாவது வருடம். ஆமா சார். சரி, பையன் ஒரு 2005ல இருந்து அவனுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு சார். ஒரு 4-5 ஆப்ரேஷன் நடந்தது, சர்ஜரிஸ் நடந்தது. என்னம்மா, என்ன நோயம்மா? சிக்மல் என்ட்ரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் சார். வயிற்றுல பிரச்சனை. அதுக்கு 4 ஆப்ரேஷன் 5 ஆப்ரேஷன் நடந்தது. அப்புறம் 2 இயர்ஸ் நல்லா நான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2006 மறுபடியும் அதே ப்ராப்ளம் இறந்துட்டேன் சார். இறந்துட்டான். எத்தனை வயசுல? 12 வயசு. இந்த சமூகமும் இந்த மக்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்குறாங்களா இல்ல நன்மை செய்யறாங்களா? கண்டிப்பா நன்மை தான் செஞ்சிருக்காங்க சார், செஞ்சுட்டு இருக்காங்க. எல்ஐசிக்கு வரும்போது ஒரு ஃபாதர் கிடைச்சிருக்காரு, காட் ஃபாதர் சார், மைக்கேல் சார்ன்னு சொல்லிட்டு. அவரால் தான் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் நின்றுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா அவரால் மட்டும்தான் சார். அவர் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா உன்னால தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணி விட்டாங்க சார். அவர் அங்கே என்னவா இருந்தார்? அவர் ட்ரெயினராக இருந்தார். அவர் தான் உங்களை உற்சாகப்படுத்தினார். ஆமாம் சார். அந்தரால பிறந்த தவிர இங்கே தான் எனக்கு உலகம் என்னன்னு தெரிஞ்சிச்சு சார். எனக்கு தமிழ்நாடு தாய் மாதிரி எல்லா மக்களும் எனக்கு எல்லா விதத்துலேயும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க சார். எனக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னேன், அவங்க 10 வாட்டி அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுட்டு எனக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறாங்க சார். பாலிசின்னு இல்லை, அவங்க ஃபேமிலி மெம்பராக நினைக்கிறாங்க, ஒரு ஏஜெண்ட்டாக யாருமே நினைக்கல. எனக்கு 250 பாலிசிஸ் இருக்குது, 250 கிளைண்ட்ஸ் இருக்காங்க சார். யாருமே என்னை ஏஜெண்ட்டாகவே அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க சார், அவங்க ஃபேமிலி மெம்பராகவே நினைப்பாங்க சார், நினைக்கிறாங்க. சரி, ஏதோ பிறந்தீங்க வளர்ந்தீங்க வாழ்ந்தீங்கன்னு சொல்லலாம், வாழ்ந்தீங்க வீழ்ந்தீங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தெம்பு இருக்கு மனசுல, குழந்தை நல்லா படிக்குது, குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாத்துல பெஸ்ட் கொடுக்கணும், தாயா நான் ஒரு பெஸ்ட் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். அவளுக்கு அவளை ஒரு இந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். எப்படி, எந்த இடம்? நல்லா படிக்க வைக்கணும். அப்புறம் அவள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் நல்லா படிக்க வைக்க முடியும் சார். கண்டிப்பா நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும், நல்லபடியா இந்த சமூகத்துல உயர்த்தி காட்டணும். அதுக்கு ஒரு நல்ல தாயா இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுவீங்க. அதே மாதிரி அந்த மகளும்
தன் தாயை மிக உயரத்தில் வச்சு காப்பாற்றுவாங்களா இல்லையா? கண்டிப்பாக சார். பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கிறா சார் என்ன. எவ்வளவோ துன்பங்களுக்கு பிறகும் வாழ்க்கடை இந்த அசுர இந்த நெருப்பில் நீந்திட்டீங்க. அப்புறம் ஒரு விஷயம் சார், நான் எவ்வளோ நிறைய பேர் எனக்கு ஆந்திரா வர சொல்லிட்டு கூப்பிட்டாங்க சார். நான் இந்த நாட்டை விட்டு போகிற மாதிரி ஐடியாவே இல்லை சார் எனக்கு. இந்த நாட்டை விட்டு நான் போக மாட்டேன், இங்கே தான் நான் வாழ்வேன். தமிழ்நாடு தான், இங்கே தான் ஆதாரம் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நான் இதை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் நீங்களும் தொழில் செய்கிறீங்க, தொழிலை தான் நம்பி வாழ்கிறீங்க. இந்த தொழில் உங்களுக்கு பெரிய அசுர பலத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் ஒரு அவதாரமே எடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக அப்படி சொல்லலாம். ஆகவே ஒரு இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் அடையவும், உங்கள் குழந்தை அடையவும், எல்லாருக்கும் பொதுவான எல்லாம் இல்லை இறைவன் உங்கள் 2 பேருக்கும் நிறைஞ்ச ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயுளையும் கொடுக்கணும்னு வேண்டி விடைபெறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம் சார். ஃபீனிக்ஸ் பறவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது முற்றாக கருகி சாம்பலான பின்னும் மீண்டும் உயிர்த்தெழும் தன்மை கொண்டது. இழப்பு என்பது எல்லோருக்கும் சகஜம். அது எந்த கட்டத்திலாவது எந்த ரூபத்திலாவது மனித வாழ்வில் தென்படுவது இயற்கை. பல நேரங்களில் தவிர்க்க முடிவது என்பது இயலாமல் போகலாம். அப்போதெல்லாம் பட வேண்டியவற்றை பட்டே தீர வேண்டும், அது விதி. ஆனால் எதை இழந்தாலும் நம்மை சுயத்தை இழந்துவிடக்கூடாது. ஏனெனில் பணம் போனால் சம்பாதித்து விடலாம், ஆரோக்கியம் போனால் மீட்டு விடலாம். ஆனால் தன்னம்பிக்கை போனால் எல்லாம் போய்விடும். தற்கொலை என்பது எதற்கும் தீர்வே அல்ல. செய்தவர் பிரச்சனை அந்த கணம் முடிவுக்கு வரலாம், ஆனால் சுற்றி இருப்பவர்களுக்கு அது 1000 பிரச்சனைகளை கிளப்பிவிட்டு போய்விடும். எல்லாமே நான் தான், என்னால் எதுவும் முடியாவிட்டால் எல்லாமே முடிந்து போகும் என்பது பேதமை. கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் உணவு தந்து உயிர் தந்து காக்கும் இறைவன் நம்மை கைவிட மாட்டான் என்கிற நம்பிக்கை வேண்டும். முதலில் உன்னை நீ நம்பு, உலகம் உன்னை நம்பும். உலகில் நீ மட்டும்தான் துன்பப்படுகிறாய் என்பதை மற. தேர் இஸ் நோ கெயின் வித்தவுட் பெயின் என்பதை உணர். கண்ணீரோடு விதைப்பவர்கள்தான் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்பதை நம்பு. காலமும் காலனும் உன் முன்னால் கைகட்டி நிற்பார்கள்.